நேரடியாக சொல்கின்றேன், முதலில் விசிகவுடைய தலைவர் திருமாவளவன் அன்றைக்கு தான் அண்ணன் சென்னையில் அறிமுகப்படுத்துகிறார். அதுவும் மேடை கிடையாது, ஒரு மகேந்திர வேனை தான். அந்த வேனில் தான் போகிறாங்க. அவர் வந்துட்டார். ஒரு 2 நிமிஷம் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணான்னு கேட்குறாரு. சரி, அவனை கூட அந்த தம்பி கூப்பிட்டு வண்டி மேலே வேன் மேலே நிற்க வச்சு பேச வச்சார். எங்கேயோ நடந்த மேலூர் மேலவளவு. ஆனால் அதை நம்ம இன்னும் கூட அந்த வழக்குக்கு நம்ம சொந்தக்காரர் அந்த இதுக்கு நியாயம் கேட்டு நம்ம பிரச்சனை பண்ண ஜெயிலுக்கு போனோம். சம்பந்தமே இல்லாதவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. சம்பந்தமே இல்லை. நேரடியாகவே சொல்கிறேன், விசிகன்ற கட்சிக்கும் அந்த சம்பவத்துக்கு சம்பந்தமே இல்லைங்க. அப்போல்லாம் விசிகன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் புரட்சி பாரதம் அதற்காக வழக்கை சந்தித்தது. நியாயம் கேட்டு 7 பேரை பேருந்தில் வருகின்ற பொழுது பேருந்த மடக்கி படுகொலை செய்தார், வெட்டி படுகொலை செய்தார்கள். இதற்கு நியாயம் கேட்டு புரட்சி பாரதம் அன்று நம்முடைய நிறுவன தலைவர் மூர்த்தியருடைய தலைமையில் நியாயம் கேட்டு போராடியதற்காக கிட்டத்தட்ட 150 கடுமையான தண்டனை.